ஜூன் 9ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்கிற எச்சரிக்கை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. கேரளா கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக குறையவும் வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு அந்த நெருக்கத்தில் வரையில் 10ஆம் தேதிக்கு பிறகே மழையுடைய தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். இப்போ நாளைக்கு ஜூன் 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு மட்டும்தான் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் நாளைக்கு 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யுங்கிற மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் மழை படிப்படியாக குறைய தொடங்க போகுது. தென்மேற்கு பருவமழையுடைய முதற்கட்ட அந்த பருவமழைக்கான அந்த தீவிரம் என்பது ரொம்பவே கடுமையாக இருந்தது. இனிமேல் அது படிப்படியாக குறைய தொடங்கும். அதே போல் அடுத்த நாள் ஜூன் 11ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் எச்சரிக்கை தான். அப்புறம் ஜூன் 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என அனைத்து மாநிலங்கள்லையுமே மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. அதனால் வரக்கூடிய ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து முற்றிலும் மழை விலகிவிடும். பெரிய லெவலில் கேரளாலலாம் மழை இருக்காது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் மழை இருக்காது. ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியாக குறைய தொடங்க போகுதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய ஜூன் 13ஆம் தேதி எந்த ஒரு எச்சரிக்கையும் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் கொடுக்கல. ஜூன் 14ஆம் தேதியிலேருந்தெல்லாம் முற்றிலும் மழை விலகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. எங்களோட வானிலை செய்திகளை தினந்தோறும் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஜூன் 13ஆம் தேதியிலேருந்தே பெரிய லெவலில் மழை இருக்காது. 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில், கேரளாவில் சுத்தமாகவே மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போது பெய்து வரக்கூடிய மழை படிப்படியாக கேரளா, கர்நாடகாவில் படிப்படியாக குறைய தொடங்குங்கிறத சொல்லிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி நமக்கு தொடங்க ஆரம்பித்தது. இப்போ நேற்று ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 16.9 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 20.4 மில்லிமீட்டர். இது இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக தான் பெஞ்சிருக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, 10 சென்டிமீட்ரு. அதே போல் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளைக்கு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். இதே போல் செய்திகளுக்கு எங்கள் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.